அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கு, ஆனால் அந்த வல்லமை அநேகருக்குள்ளே இல்லை. இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஆனால் அநேகருக்குள்ளே, கோடிக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே வல்லமை இல்லை. ஒரு ஜெனரேட்டர் ஓடுது, கரெக்டு, ஆனால் ஜெனரேட்டர்லேருந்து பவர் என்ன செய்யணும், வெளியே வரணும். சும்மா அது ஓடிட்டு டீசலை போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதுபோல் நீங்கள் நம்மில் அநேகர், குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஊழியர்கள் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். இல்லைன்னு நான் சொல்லலை, மறுதளிக்க முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் நம்மேல இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் ஜீவன் இல்லை, எல்லாட்ட பவர் இல்லை. நீங்கள் அந்த வசனத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அடுத்து என்னது, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நம்மில் அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் தான் இருக்கிறது, ஆனா எதுல இல்ல? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதுல இருக்கு? பலத்தில் இருக்கு. நாம சும்மா ஏதோ ரெண்டு அந்நிய பாஷை பேசிட்ட உடனே பரலோகம் போயிடும்னு நினைச்சிடக்கூடாது. அந்த அந்நிய பாஷைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் வல்லமை, செயல்படுத்தக்கூடிய சக்தி. அதனால்தான் அவரால் இந்த பாடுகளை சகித்து ஜீவனை கொடுக்க முடிந்தது. முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் எப்படி தன்னை ஒப்பு கொடுக்க முடிந்தது? அதுக்கு காரணமும் இந்த வல்லமையே. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள். 5ஆம் வசனத்தில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவன். 8ஆம் வசனத்தில் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவன். அவனால எப்படி கிறிஸ்துவுக்காக அடிபட முடிந்தது? குறுகிய காலத்துக்குள்ள எப்படி தெய்வத்துக்காக அவனால் நிற்க முடிந்தது? எப்படி ஜீவனை கொடுக்க முடிந்தது? எப்படி ஜீவனை பலியாக ஒப்பு கொடுக்க இயன்றது? இயேசுவை பார்த்துட்டு எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? அப்போ சில காலங்களில் தங்களை எப்படி அர்ப்பணிக்க முடிந்தது? காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, அவனுக்குள்ள இருந்ததான வல்லமை, அவனுக்குள்ள இருந்ததான சக்தி. அதனால் நம்ம பரிசுத்த ஆவி பெற்றால் மட்டும் போதாது, என்ன இருக்கணும்? தேவனுடைய வல்லமை. உங்களுக்குள்ள வல்லமை இருக்கா? அந்த வல்லமை இருந்தால் நீங்க இப்படி உட்கார முடியாது. இந்த கூட்டம் இப்போ 1 hour தாண்டிட்டுமே, 6:30 ஸ்டார்ட் பண்ணி 7:40 போயிட்டோம். ஆனா எல்லாரும் ஆவி பரிசுத்த ஆவியில் நிரம்பிட்டே இருக்கீங்க. அந்நிய பாஷை பேசுறீங்க, கண்ணை மூடுறீங்க, திறக்கிறீங்க, முழங்கால் போடுறீங்க, உட்காடுறீங்க, எழும்புறீங்க, பாட்டு பாடுறீங்க, திருப்பி அப்படியே எங்கோ சிந்தையெல்லாம் போகுது. ஆனா திருப்பி அந்நிய பாஷை நிரம்புறீங்க, அப்படித்தானே பேசுறீங்க. ஆனா பவர் இல்லை. பாத்தீங்களா? பவர் இல்லை. பவர் இருந்துச்சுன்னா இடத்துல அடி உருண்டு தூக்கிடும், அந்த வெளிச்சம் வந்துடும், ஒரு சுத்திகரிப்பு வந்துடும். அந்த பவர் வரும்போது கண்ணீர் வந்துடும், இருதயம் உடைஞ்சிடும், அழுதுருவான், தன்னுடைய வாழ்க்கையை கண்டு மனங்கசந்து அழுதுருவான், தோல்வியை கண்டு மனங்கசந்து அழுதுருவான், ஜெயத்துக்காக கதறுவான். இதெல்லாம் என்னது? பவுல் சொல்லுகிறார் பாருங்களேன். பவுலும் பரிசுத்த ஆவி பெற்றவர் தான். அவர் சொல்லுகிறாரு, எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். வாசிங்க. கொலோசியர் 1:29.
அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலம், அந்த வல்லமை வரணுங்க, அந்த பவர் வரணும். இன்னைக்கு எல்லாரும் பரிசுத்தாவில் நிறைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா பவர் இல்லையே. 1000 ஜெனரேட்டர் ஓடியும் கரண்ட் வெளியே வரலன்னா என்ன பிரயோஜனம்? யோசிங்க. சில இடத்துல நீங்க வீடுகளில் மோட்டர் போடுவீங்க, போட்டு உட்காந்துட்டே இருக்க வேண்டியது, தண்ணி என்ன செய்யாது, வராது. மோட்டர் ஓடிச்சு உண்மைதான், ஆனா தண்ணி வரல. சில இடத்துல ஜெனரேட்டர் ஓடும், கரண்ட் வராது. அது போலதான் உனக்குள்ள இருந்து வல்லமை வருதா, வெளியே வருதா, புறப்படுதா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சரியான ஒரு பவர் வரணும், அக்கினி வல்லமை இறங்கணும். அந்த வல்லமை வரும் பொழுதுதான் எலும்பு, நரம்பு, ஊனு, சத, ரத்தம், மயிறு, தோல் எல்லாம் சரியான ஜீவனால் நிரம்பும். அந்த பவர் ஃபுல் ஜீவன் வரணும். ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையவும் வந்தேன். சரியான ஒரு பவர். நான் சொல்றேன், அந்த வல்லமை வந்துச்சு. அந்த வல்லமை வரும் பொழுது நீ எதை பலிபீடத்தில் வைக்கிறியோ அதெல்லாம் நெஞ்சிடும், அழிச்சிடும். அந்த வல்லமை பரிசுத்தாவின் சரியான அபிஷேகத்தின் ஜீவன் இறங்கி வரும்போது நீங்க எதுல தோத்து போனீங்களோ அதை முன்னால வச்சிட்டீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நல்ல ஒரு வல்லமை இருக்கு. நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம்னு யோசிக்கிறோம். அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆவில் நிரம்பணும், நல்ல ஜீவனை கொடுக்கணும். சரியான ஒரு வல்லமை, உன்னுடைய வல்லமை விட்டு ஆண்டோடைய வல்லமை உள்ள வரட்டும். அந்த வல்லமை உள்ள வரும் பொழுது நீ போராடி பிரயாசப்படுவ. ஆண்டவருக்காக நீயா எழும்பி கிரியை செய்வ. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். அது என்னது? ஆண்டவருடைய கிருபையே. அந்த கிருபையின் வல்லமை வரும்போது நம்ம எல்லாம் நல்லா பாடுபடுவோம், நல்லா கஷ்டப்படுவோம், கர்த்தருக்காய் நிற்போம். நான் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்து அதான் யோசிச்சேன். எல்லாருக்கும் இப்ப எல்லாரும் பெந்தேகோஸ்தேக்காரங்க தானே, எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருக்கு. ஆனா என்னதான் இல்ல, எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் பெறாதவங்க கை வைத்துங்க அப்படின்னா 2 பேரும் 3 பேரும் உயர்த்துவீங்க. மற்ற எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க. கேட்டா டேட் எழுதி வச்சிருப்பீங்க, இத்தனாம் தேதி அபிஷேகம் பெற்றேன், இப்படி பெற்றேன். அது பிறகு அந்த பரிசுத்தாவின் வல்லமை எங்க? வல்லமை இல்லையே. வல்லமை இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஜீவன் இல்லாத வாழ்க்கை. எல்லாரும் சொல்ல வேண்டியதா, நானும் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன். வல்லமை இல்லாததுக்கு அடையாளம் சொல்றேன். வல்லமை இல்லாதனாலதான் நம்முடைய வார்த்தை தடுமாறுது, பேச்சுகள் குழம்புது, தப்பு தப்பா பேசுறோம், மீறி பேசுகிறோம், வம்பு வார்த்தை பேசுகிறோம், பாவ வார்த்தை பேசுகிறோம், அருவருப்பான வார்த்தைகள் பேசுகிறோம், மாம்சீகமா பேசுகிறோம், பரியாசம் பேசுகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? எது இல்லை? பரிசுத்த ஆவி இருக்கு, என்ன இல்லை? வல்லமை இல்லை. வல்லமை இருந்தா இது ஓவர்டேக் பண்ணிடும். பேசாத, பேச விடாது, ஃபுல் கண்ட்ரோல். சுக்கான் இது கடிவாளம் போட்டு நிப்பாட்டிக்கும், ஃபுல் பவர்ல நிப்பாட்டி வச்சிருக்கும். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியான அபிஷேகம் இருந்தா தானாவே அந்த வல்லமை இருந்துச்சுன்னா நீயா பிரதிஷ்டை பண்ணுவ. இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி உடைக்கிறோம், பொருத்தனை பண்ணி உடைக்கிறோம். காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவி இருக்க வல்லமை இல்லை. சிம்சோன் ஜெயிச்சதுக்கு காரணம் வல்லமை தான். சிம்சோன் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னது? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் விலகல, கர்த்தருடைய வல்லமை தன்னை விட்டு விலகினதை அவன் என்ன செய்யல? அறியல. அவருடைய வல்லமை தான் அவனை விட்டு விலகிடுச்சு. சாதாரணமாயிட்டான், போட்டு பிசாசு போட்டு தாளிச்சு எடுத்துட்டான். வல்லமை இருந்துச்சுன்னா கிட்ட வருவானா? வல்லமை இருந்தா கிட்ட வருவானா? ஓடியே போயிடுவான். அதனால உங்களுக்கு இது விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, நம்ம எல்லாரும், நீங்க கல்யாணம் கட்டின உடனே அந்த அபிஷேகம் போயிருது, வல்லமை போயிருது. 2 பிள்ளை பெற்றுட்டா சுத்தமா கோயிலுக்கே வர்றதில்லை, கூட்டத்துக்கே வர்றதில்லை. இதை இழுத்துட்டு வர்றதுக்கே நமக்கு ஒரு 4 வருஷம் இப்படியே ஆவிக்குரிய லைஃப் நாசமா போய் குழந்தை 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 போயிடுச்சு. லைஃபே ஸ்பாயில். அவ்வளவுதான். பிரதிஷ்டை போயிருது,
பரிசுத்தம் போயிருது, விசுவாசம் போயிருது, நம்பிக்கை போயிருது, ஜபம் போயிருது, உபவாசம் போயிருது, தேவ சமூகம் போயிருது, எல்லாமே போயிருது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, அவங்கெல்லாம் ராஜ்யத்து பரலோக ராஜ்யத்துக்கு அந்த எக்காலம் துணிக்கும் போது இவன் போக மாட்டாங்கிறது சொல்றார். இருக்கா அப்படி யோசனா? இருக்கு. இல்லாமல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, நானா பைபிள் எழுத முடியாது. அதனாலதான் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் ட்ரம்பட் அடிச்சா இவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க. ஏன்னா இவன் மைண்ட் முழுசு எல்லாம் சுத்திட்டு இருக்கோம், குழந்தை மேலதான் சுத்திட்டு இருக்கோம். இதுக்கு சிங்காசனத்தின் மேல சிந்த வராது. அதனால அப்படி சொன்னார். கற்பவதிகளுக்கு ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ. எதுக்கு சொன்னாரு? இது பரலோகத்துக்கு போகாத கேஸ். இப்படி சுத்திட்டு இருக்கோம் உலகமே. இந்த டைம் வரும்போது இயேசு வந்துட்டாருன்னா இதுங்கெல்லாம் பிரேக் டவுன் லிஸ்ட் தான். சரியான வல்லமைக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அதுக்காக கல்யாணம் கட்டக்கூடாது, குழந்தை பெதுக்க கூடாது, குழந்தை வளர்க்க கூடாதுன்னு சொல்லல. நீ வல்லமை இல்லாம போயிட்டே இருக்கிறிய. ஒருவனை விருந்துக்கு கூப்பிட்டா நான் நிலம் வாங்கினேன்னா, ஒருத்தனை விருந்துக்கு கூப்பிட்டா நானு மாடு வாங்கினேன்னா, ஒருத்தனை விருந்துக்கு கூப்பிட்டா நான் புதுசா கல்யாணம் கட்டிட்டேன்னா. கல்யாணம் கட்டினா சாப்பிடாம இருக்கிறியா? மாடு வாங்கினா சாப்பிடாம இருக்கியா? நிலம் வாங்கினா சாப்பிடாம இருக்கிற? சாப்பிடத்தானே கூப்பிட்டாங்க. எல்லாம் இருக்கட்டும், நீ கிறிஸ்துவின் வல்லமை எங்க? கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின, வாசிங்க அந்த வசனம். கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய. இந்த ஆவினா என்ன? இந்த ஆவினா என்ன? இது பரிசுத்தாவி இல்ல. இயேசு ஏற்கனவே பரிசுத்தாவில நெஞ்சிருந்தாரு, நிரப்பப்பட்டிருந்தார். புரியுதா? இயேசு ஞானசானம் பெற்று கரையேறும் பொழுது என்ன கிடைச்சிருந்துச்சு? பரிசுத்தாவியின் வல்லமை பெற்றிருந்தார். இப்ப மரிச்சிருக்கிறார். இப்ப அவர் எழுப்பினது இதே பரிசுத்தாவி அல்ல, என்னது? வல்லமை. எபிரேயர்ல வாசிச்சு பாருங்க. இந்த வல்லமையை பவுல் எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. இது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. அந்த வல்லமைக்கு பேரு அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. சாதாரண வல்லமை இல்ல. எபிரேயர் 7:17. நீங்க சும்மா சாதாரண பவர்னா சும்மா இந்த கையாட்டுறது, தலையாட்டுறது, கழுத்து ஆட்டுறது, இதுதான் பவர் நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் பவருடைய ஒரு அம்சங்கள். ஜெனரேட்டர் அசைஞ்சிட்டே தான் இருக்கும், கிட்டு 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 கிட்டுன்னு. இதனால ஒண்ணு சாரியாகல. ஜீவன் உள்ள இருந்து வெளியே வரணும். அதுபோல உனக்குள்ள இருந்து செயல் வரணும். அதுதான் பவர். வாசிங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்க அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி, சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. அந்த வல்லமைக்கு பேர் என்னது? அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. சரியான ஒரு பவர் வரணுங்க. அந்த வல்லமை வரும்பொழுது உன்னால உட்கார முடியாது, என்னால உட்கார முடியாது. உன்னால கட்டுப்படுத்த முடியாது, என்னாலையும் கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்லுவான். அந்த பவர் வரும் பொழுது உன் சிந்தை மாறிடும், நினைவு மாறிடும், தோற்றங்கள் மாறிடும். அந்த பவர் வந்து இறங்கிடுச்சுன்னா போதும், அதோட சுத்தமா உன் மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா மாறிடும். அவ்வளவுதான். அந்த வல்லமை உன் கையில வரட்டும், உன் கை அவ்வளவுதான் கிளியர் ஆயிடும். அந்த வல்லமை உன் கண்ணில் வந்து இறங்கட்டும், உன் கண் புனிதமா மாறிடும். அந்த வல்லமை உன் உதட்டுல வந்து இறங்கட்டும், உன் வேர்ட்ஸ் எல்லாம் அதோட பரிசுத்தமா மாறிடும். அந்த வல்லமை உன் இருதயத்துல வந்து தங்கட்டும், உன் இருதயத்துல இருந்து புறப்படுறதெல்லாம் தீட்டா புறப்படாது, எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? தெய்வீகமா மாறி உள்ள வரணும். அந்த பவர் வரணும். இது சும்மா இந்த அப்படியே வருது, அப்படி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாமே ஆர்டிபிஷியலா தான் என்ன செய்யறோம்? ஆர்டிபிஷியல், அதாவது செயற்கைத்தனமா இந்த பிராக்டிஸ்லயே இருக்கிறதுனால அது பழைய இதே ஓடிட்டே இருக்கு. நீ உட்கார்ந்து பார், முழங்கால முடக்கி பார், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையை கேட்டுப்பார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட அநேக ஜனங்களை விடுதலையாக்கினார். அது காரணம் இந்த வல்லமை தான். ஒரு இடத்துல
அந்த பெண் வந்து சொல்றா, சாரி ஏசு சொல்றாரு, என்னை யாரையோ தொட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவன் பேதர் சொல்றான், எவ்வளவு பேர் இடிச்சுக்கிட்டு வராங்க, இதுல யார் தொட்டதுன்னு. அப்ப அவர் சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். வாசிங்க. அவற்றிலிருந்து அந்த பவர் புறப்பட்டதை அவருக்கு தெரிஞ்சுது. உனக்குள்ள அந்த வல்லமை இருந்துச்சுன்னா அந்த வல்லமை போறதும் தெரியும், வர்றதும் தெரியும். எங்க இருக்கு? 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மார்க் 5 அவர் 5:32 33. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து இதே சொன்னேன். 30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்தார். தனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதா அவர் அறிந்தாரா. நான் ஒரு விசுவாச வீட்டில் ஊழியத்தில் இருந்தேன், சின்ன பிரதரா. சும்மா ஒரு பெருமைக்கா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது நீங்க எல்லாரும். யாவத்தில் வந்ததுனால சொல்றேன். நான் சின்ன பிரதர், அப்ப அசிஸ்டன்ட், அவர் பெரியவர். ஏதோ ஒரு காரியத்துக்கு அந்த பிரதர் பிடிச்சி என்னை லெப்ட் ரைட் வாங்கிட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏசிட்டார் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு. எனக்கு சீப்போன்னு ஆயிடுச்சு. என்ன இது, நம்ம ஒண்ணுமே பண்ணல, இந்த ஏஜ் பேசுறாங்களே, நீ அப்படி செஞ்சுட்டே, இது செஞ்சுட்டே, அதை செஞ்சுட்டே, என்னவோ சொன்னார். எனக்கு அது ஞாபகம் இல்லை. நான் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இல்லை இல்லை அப்படின்னு ஏசிட்டார். சத்தம் போட்டு, நான் அப்போ சிவில் ட்ரெஸ்ஸு லுங்கில தான் நிற்கிறேன். என்ன ஆஃப் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கேன். வந்து இப்படி சொன்னார், சத்தம் போட்டார். நான் மறுமொழி கொடுத்தேன். அது அவரை அக்செப்ட் பண்ணல. பெரியவர், அவர் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும். அவர் ஒரு கணிப்பில் என்னை சத்தம் போட்டார். நான் ஏச்சு வாங்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. எல்லாரும் விசுவாசிகளும் நிற்கிறாங்க. ஒரு சாயங்காலம் போல் எதுக்கோ சத்தம் போட்டார். நானும் வாங்கி பார்த்தேன். திருப்பி நான் சொன்னேன், இல்லை அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னேன். பிடிச்சி ஏசி விட்டார். சரின்னு ஏச்சை வாங்கிட்டு சரி போன்னு ஆயிடுச்சு. அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு விசுவாசி வந்து, எங்கள் அப்பா வந்து சாயங்காலம் வேலை விட்டு வந்தார். வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா அப்படியே மயங்கிட்டார். கோமா மாதிரி ஆயிடுச்சு. அன்கான்சியஸ் ஆகிட்டார். என்னன்னே தெரில. தயவுசெய்து வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு விசுவாசி வந்து கூப்பிட்டார். இவர் அப்போ தான் என்னைய சரி ஏசி என்ன செய்யுது, வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கு. நான் அங்கேருந்து போக முடியாதே, ஏசிட்டு இருக்கும்போது நின்றுட்டு வாங்கிட்டு தானே இருக்கணும். ஏசிட்டே இருக்கனால நான் வாங்கிட்டே இருக்கிறேன். இவர் அதையும் கேட்டுட்டு இருந்துட்டு அப்போ தான் சொல்கிறார், இப்படி சுகமில்லை, அப்படியே மயங்கி படுத்திருக்காரு, எல்லாரும் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் யாராவது வந்து ஜெபிங்க அப்படின்னு அவர் விசுவாசி சொல்கிறார். இவர் அதே டென்ஷனில், போ போ நீ போய் ஜெபன்ட்டு வா அப்படின்ட்டாரு. என்னைய பிடிச்சி துரத்தி விட்டார். நான் அப்படியே சரி என்ன பண்ணுறது. அவர் அந்த விசுவாசி, வாங்க வாங்க சின்ன பிரதர் வாங்கன்னு சொல்லி அவர் என்னை 2 வீலரில் அப்படியே லுங்கிலேயே கூட்டு போயிட்டார். நான் ஃபுல்லும் போடல. எனக்கு ரோடெல்லாம் இவர் ஏசுனது வருதா, அந்த ஆள் சோமுலாம் போனது வருதா, மண்டையெல்லாம் குழம்பி போச்சு. ஏசி விட்டாரு. இவ்வளோ பேர் மத்தியில் சத்தம் போட்டார். என்ன பண்ணுறது. திருப்பி அது அப்படி ட்ரிப் ஆகி போச்சு. நான் போன உடனே என்ன செஞ்சிடணும், சுகமாயிடணும். அப்போ நான் செஞ்சது தப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் என்ன செய்யும், விளங்கும்ல. நான் செஞ்சது தப்பு இல்லை, ஏதோ சரியாக புரிஞ்சிக்காமல் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்போ கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் இந்த வேலையை என்ன செய்யட்டும் அப்படின்ட்டு பாதி வரைக்கும் என் மைண்டில் இது ஓடிச்சு. அதுக்கு பிறகு யார் வந்துட்டா, ஒரு விடுதலை கிடைக்கணும், இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும்ட்டு போனேன். மைண்டு திரும்பி போச்சு. ஆவியானவர் திருப்பி விட்டார். அப்படியே போனேன். அங்கே போனால் அது ஒரு குடிசை வீடு. ஒரு 7 மணி இருக்கும். அவர் அப்படியே கட்டில் செத்த மாதிரி படுத்து கிடக்கிறார் அந்த ஐயா. நான் போனேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பண்ணேன், சரி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்க, ஜெபம் பண்ணி தாரேன்னு சொன்னேன். அவர் கொடுத்தா எழும்பிடுவார். சரின்னு டம்ளருக்குள்ள தண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு விரலை வச்சு ஜெபம் பண்ணேன். சர்ன்னு ஒரு அடி அடிச்சது எனக்கு. அந்த எர்த் அடிச்ச மாதிரி கரண்ட் ஒரு பாஸ். தண்ணியிலிருந்து நம்மகிட்ட வருதா, நம்மகிட்ட இருந்து தண்ணியில் போதான்னு எனக்கு குழப்பமாயிடுச்சு. ஏன்னா இது தொட்ட உடனே ஒரு மாதிரி இழுக்குது, சுருன்னு நல்லா தெரியுது. அந்த பவர் ஒர்க் ஆகுறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன இது
தண்ணியில் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இழுக்குதே அப்படின்ட்டு சரி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி கொடுத்து அடுத்த செகண்டு தண்ணியை ஊத்துனாங்க வாயில, டபால்னு எந்திரிச்சு தட்டப்புடன்னு வந்து முழங்கால் நின்றுட்டார் அந்த ஆளு. ஒரே செகண்டு எனக்கு பயம் வந்து போச்சு, என்ன நடந்து போச்சு, பிசாசு ஓடிச்சா என்னன்ட்டு. அப்படி எந்திரிச்சாரு, அப்படி நேரம் முழங்கால் வந்து நின்றுட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னாரு. இவங்க எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. எனக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யறாரு. நான் இப்போ ரொம்ப சின்ன ஊழியக்காரன், ட்ரைனிங் முடிச்ச அப்போ தான் உள்ள வண்டி இறக்கி விட்டுருக்காங்க, கத்துக்குட்டி. ரைட்டு, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு தான் யோசிச்சேன், ஓஹோ வல்லமை நமக்குள்ள இருந்து என்ன செய்யும், புறப்படும். இயேசுக்குள்ள இருந்து புறப்பட்ட அதே சக்தி நமக்குள்ளே இருந்து புறப்படுமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த வல்லமை வரணும், சரியான ஒரு வல்லமை புறப்படணும். பவுலுடைய கச்சைகள் உருமாலை தொட்டவர்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சது, சுகம் கிடைச்சது. அப்போ இவன் இருந்து அந்த வல்லமை நெஞ்சிருச்சு, வெளியே புறப்பட்டு ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பேதுருடைய நிழல் பட்டவங்க நெஞ்சாங்க, பேதுருடைய நிழல் பட்டவங்க சுகமாயிட்டாங்க. பாஸ்டர் அல்வின் பயங்கர கிரௌடுன்னு சொல்லி கார்ல ஏத்திட்டா காரை தொட்டவனுக்குலாம் சுகம் கிடைச்சுதான். அப்போ எந்த அளவு அவருக்குள்ள இருந்து பவர் என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது அபிஷேகம் இல்ல, ஆவியானவர் இல்ல, ஆவியானவருக்குள்ள இருந்த வல்லமை. நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறோம், அது 40 வருஷமா இதைத்தான் பேசிட்டு இருக்க, ஒரே அந்நிய பாஷையை. அதுலயே டிஃபரெண்ட் இருக்கு. நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதான் ரெனிவல், பரிசுத்த ஆவியின் புதிதாகுதல் சொல்றாரு தீத்து 3:5. அதுதான் வரங்கள்ல ஒரு வரம், பரிசுத்த ஆவியில நவமான பாஷைகளை பேசுதல். அதாவது துவக்க காலங்களில் ஒரு அபிஷேகம் கிடைச்சி ஒரு பாஷை பேசுவீங்க இல்லையா, அது புதிதாகும் பொழுது நவமான பாஷை, அது ஒரு வரம். புதுசா பேசிக்கிட்டே இருப்போம். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். இன்னைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்தில் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் தரப்போறது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம், சரியான ஒரு வல்லமை. அந்த வல்லமை வரும் பொழுது ஸ்தேவான், அவனுக்கு கல்லறியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பவர் அவனை ஃபுல் ஜீவனால வச்சிருந்துச்சு. அதனால தான் அவனுடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது. அவ்வளவு கல்லறியும் அவனுக்கு ஒரு கல்லறி மாதிரியே தெரியல, அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். காரணம் என்னது, வல்லமை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்னி சூளைக்குள்ள கொண்டு போனது என்னது, அந்த அக்னி இவங்களை பட்சிக்கலையே. அதுக்கு காரணம் என்ன, இவனுக்குள்ள இருந்த ஜீவன் தான், வல்லமை தான். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பரிசுத்தாவி பெற்றதல்ல, பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் உன்னை கர்த்தர் என்ன செய்யணும், அபிஷேகம். அப்படி அபிஷேகம் பண்ணா சிலுவையை நீ சுமப்பாய். கண்களை மூடுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை நீங்கள் சுவீகரித்துக் கொள்ள போகிறீர்கள். சுத்திகரிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, டைம் ஓவர். இனி வல்லமையை பெற்று, அபிஷேகத்தில நீங்க பெற்றிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். சரியான வல்லமை வரும் பொழுது நீ சிலுவையை சுமப்பாய், சிலுவையை சகிப்பாய். சிலுவை உனக்கு ஒரு பாரமா இருக்காது, இந்த பாதை உனக்கு ஒரு வேதனையாக இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சரியான வல்லமை வரும் பொழுது கல்லெறிகள் உனக்கு பாரமா இருக்காது, உன் ஜீவனை கொடுப்பது உனக்கு சுலபமா இருக்கும். சரியான தேவனுடைய வல்லமை வரும் பொழுது நீ அதிகமாய் பிரயாசப்படுவாய், அதிகமாய் கர்த்தருக்காய் பாடுபடுவாய், அதிகமாய் கர்த்தருக்காய் கிரியை செய்வாய். அந்த ஜீவன் அழியாத ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேணும்? கர்த்தாவே, நீர் என்னை அபிஷேகம் பண்ணினீர், நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் இன்னும் எனக்குள்ளே தோல்விகள், பலவீனங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள், அறிவினங்கள் அதிகம் இருக்கிறது. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு தாரும் என்று எல்லாரும் வாயை திறந்து கேளுங்கள். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துருங்க, கொஞ்ச நேரம், கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம், இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் தான். அதுக்குள்ள நீ எவ்வளவு பெற்றுக்கொள்றியோ அதை வச்சுதான் நீ இந்த கிறிஸ்டியன் லைஃபே ரன் பண்ண முடியும். இந்த நிமிஷத்துல இருந்து நீ அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போகணும்னு சொன்னா இன்னைக்கு பெறுகிற வல்லமையை வச்சுதான் நீ முன்னேறி போக முடியும். ஆமா, அது கிருபையா தேவன் இந்த நேரத்தில் உனக்கு தரப்போகிறார். ஆமா, இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். யாரும் தயவு செய்து கீழே உட்காராதீங்க, கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறக்காதீங்க. கண்ணை மூடுறது நீ தூங்கிடக்கூடாது, அப்படி எதையும் யோசிச்சிருந்தக்கூடாது. ஒரே உன்னுடைய மைண்ட்ல ஒரே நோக்கம், கர்த்தாவே அந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை தாங்க, நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் முன்னேறி போகணும்னு ஆசைப்படுறேன், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன், உமக்கு சாட்சியா நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே,
என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த, என்னுடைய பார்வையை கட்டுப்படுத்த, என் பேச்சை கட்டுப்படுத்த, என் சரீரத்தை கட்டுப்படுத்த, என் ஊழியத்தை மேன்மைப்படுத்த, உமக்காக நிற்க எனக்கு ஒரு வல்லமை வேணுங்க தாவே. அல்லேலூயா. அந்த வல்லமை எனக்கு வேணுங்க தாவே. ஆமென். பவுலுக்கு நீர் அந்த வல்லமையை கொடுத்திருந்தீர். உம்முடைய குமாரனுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருந்தீர். ஸ்தேவானுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருந்தீர். ஜெயித்தவர்கள் எல்லாரும் அந்த வல்லமையை பெற்றிருந்தார்கள். அதே வல்லமையை எனக்கு தாரும். அல்லேலூயா. ஆமென். அது பலவீனத்தை ஏன் இந்த காத்திருப்பு கூட்டத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார்? அதுக்குரிய காரணம் என்ன? நீ போகிற பாதையில உன்னை ஜெயாலியாய் மாற்ற அவர் விரும்புகிறார். நீ அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு உனக்கு தெரியாது. உனக்கு முன்னால என்ன போராட்டம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையை நீ கடக்கணும்னு உனக்கு தெரியாது. எப்படி கடக்கணும்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த கூட்டத்தில் உனக்கு ஒரு வல்லமை தருகிறார். ஊழியமோ குடும்பமோ வேலையோ தொழிலோ எதுவானாலும் உனக்கு அடுத்த ஸ்டெப் தெரியாது. ஆனா அடுத்த ஸ்டெப் கர்த்தருக்கு தெரியும். நீ அதை கடக்கணும்னா உனக்கு ஒரு வல்லமை தேவை. அதுக்கு தான் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த வல்லமையை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. ஏன் இப்படி ஒரு அபிஷேகம்? அது நாம தயவு செய்து யாரும் உங்களுடைய மனதை போட்டு குழப்ப வேண்டாம். கர்த்தாவே வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினான்னு சொல்லியிருக்க, அந்த வல்லமை எனக்கு தாரும். நீங்க எதையோ போட்டு அதையும் இதையும் போட்டு குழப்பிட்டு ஜெபிக்க வேண்டாம். ஒரே பாயிண்ட்ல நில்லு. ஒரே பாயிண்ட் தான். கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் என்னை அபிஷேகம் பண்ணும். எனக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கீங்க, வல்லமையினால் அபிஷேகம் பண்ணும். இவ்வளவு நேரம் விளக்கி சொன்னாங்களே அந்த வல்லமை. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே வல்லமையின் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்குள்ள இருந்த அதே வல்லமை அபிஷேகம், பவுலுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம், ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் இருந்த அதே வல்லமை அபிஷேகம். அந்த வல்லமை எனக்கு வேணும். ஆமா, எத்தனை பேருக்கு தேவை? ஆமா, நீங்க உலகத்துல நீங்க செய்யறதெல்லாம் பெரிய சாதனை அல்ல. இந்த வல்லமையை பற்றி ஜெயிக்கிறது தான் சாதனை. ஆமா, இந்த நேரத்தில் அங்கங்க பார்த்துட்டு உட்காரக்கூடாது. சரியா தேவ சமூகத்தில் நிக்க வேண்டிய நேரம் கொஞ்ச நேரம் தான். சரியான வல்லமை, நீங்க வல்லமை பெறுங்க போதும். அந்த வல்லமை உன்னை நடத்தும். அந்த வல்லமை உன்னை சிலுவையை சுமக்க வைக்கும். ஆமா, அந்த வல்லமை உன்னை பாடுபட வைக்கும். அந்த வல்லமையை கொண்டு நீ சகலத்தையும் கீழ்ப்படுத்துவாய்.